ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் 2 ரெசிபிஸ் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே காம்பினேஷனான, அதாவது சப்பாத்தி, ரொட்டி, பூரி, ரைஸ், தோசா, இது எல்லாத்துக்குமே காம்பினேஷனான டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ஒன் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் ஹல்வா. வாங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு இப்போ 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ½ kg மட்டனை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ வந்துட்டு குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சா, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் பட்டை, ஏலக்காய், கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்குவோம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 3 மிளகாயை வந்துட்டு கீறி வச்சிருக்கேன், இதை உள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 2 நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வதையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காய தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்குவோம். நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிர் ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நாம் எடுத்து வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் எல்லாத்துலேயும் நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கறி வேகிறதுக்காக நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு பாதி இதுக்கு வெந்திருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துக்கலாம். 1/4 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு 2 வெட்டி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேங்காய் அரைச்சோம் இல்லையா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ
பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி புதினா வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். ஆல்ரெடி 3 விசில் விட்டு எடுத்ததுனால மட்டன் வந்து பாதி குக்காக இருந்துச்சு. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துட்டோன்னா நம்ம சேர்த்துருக்க உருளைக்கிழங்கும் வெந்துடும், மட்டனும் நல்லாவே குக் ஆகிடும். இப்போ வந்து இனிமேல் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. விசில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட மட்டன் கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ வந்து நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரெட் ஹல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப தேவைப்படாது. ரொம்ப சீக்கிரமாக சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரெட் ஹல்வா பண்ணுறதுக்கு 8 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 கார்னர்ஸையும் நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதை வந்து க்யூபாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூபாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்குவோம். பேன் ஹீட் ஆனதும் 1/2 கப் நெய் ஆட் பண்ணிக்குவோம். இந்த பிரெட் ஹல்வாவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கம்மியாக நெய் ஆட் பண்ணிடக்கூடாது. 1/2 கப் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். அதுக்கு கம்மியாக ஆட் பண்ணிடாதீங்க. அப்போ தான் நமக்கு வந்து பிரெட்டு ஹல்வா பதத்துக்கு வரும். நெய் ஹீட் ஆனதும் முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் பிரெட் ஹல்வா. அடுத்து பார்த்திங்கன்னா திராட்சையை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து கரைஞ்சிடக்கூடாது, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ப்ரெட்டு வந்துட்டு ரொம்ப கரைஞ்சிருச்சுன்னா ப்ரெட் அல்வா ஃபுல்லாகவே சொதப்பிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கலர் சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் 2 கப்பு காய்ச்சின பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆகிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்துட்டு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த அல்வா பதத்துக்கு வர வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பெல்லாம் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வரணும், பேனில் ஒட்டாமல். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பிரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ பாருங்கள், மட்டன் கிரேவியை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, செம்மையாக இருந்துச்சு. நான் வந்துட்டு கீ ரைஸ் பண்ணியிருக்கேன். கீ ரைஸோட ரெசிபி வந்துட்டு நான் ஆல்ரெடி 5 கறி சாப்பாடு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ கேரட் மட்டன் போட்டு செய்கிற ஒரு டிஷ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் ஹல்வா சர்வ் பண்ணிடலாம். பிரெட் ஹல்வா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா வந்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 4 இன்க்ரீடியன்ட்ஸ் ஈஸியானதை வச்சுட்டு நம்ம சட்டுன்னு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட் இது. யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாக்கா உடனே ஈஸியாக நம்ம இதை பண்ணி வச்சிடலாம். சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் யூனிவர்ஸ் வேர்ல்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடனே பார்க்க முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.